பொண்ணுங்களா, என்ன பண்ணாங்க எங்க அப்பாவையும் மாப்பிள்ளைங்க? இப்படி போய் ரிஜெக்ட் பண்றீங்க? என்ன பண்ணாங்க கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிர வேண்டியதானே. இப்போ நான் ஒரு கதை சொல்றேன். நீங்க எது மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை, வேலை செய்கிற இடம் வந்து சென்னை. இப்போ அவர் தனக்கு பொருத்தமான வரனை சென்னையிலே தேர்ந்தெடுக்கணும், சென்னை பண்ண பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தாச்சு, எல்லாமே ஓகே ஆகிட்டு இப்போ அவருடைய அப்பா அம்மா அவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாரையும் மதுரையிலேருந்து சென்னைக்கு இப்போ கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வந்து பொண்ணு பார்க்கணும். இதுதான் ப்ராசஸ். இப்போ அவங்க எல்லாரையுமே இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு சைடில் கெத்து காட்டணும் அப்படின்றதுக்காக மினிமம் ஒரு காராவது புக் பண்ணி வரணும். ஏன்னா அப்போ தான் பொண்ணு வீட்டு சைடை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்னி பஸ்ஸாவது புக் பண்ணி வரணும். இதுக்கு மினிமம் ஒரு 10,000 செலவாகும். இதெல்லாம் தாண்டி தான் அவங்க உங்களை பார்க்க வராங்க. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷனில் வந்து முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளவோ கஷ்டம் அனுபவிச்சு வந்திருப்பாங்க. ஏன்னா சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்து வேலை பார்க்குறப்போ எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கும். இங்கே வந்து சர்வே பண்ணுறதே அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நீங்கள் அதுக்காக யாரையுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லெவல் பார்க்குறீங்க இல்லையா, அப்போவே உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஃப்ராங்காக பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வீட்டில் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெவல்லே நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. பல ஆசைகள் பல கனவுகளோடு வருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தான். நீங்கள் இந்த அப்பாவி மாப்பிள்ளைங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரிஜெக்ஷனே ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து எங்களோட கனிவான வேண்டுகோள்னே நீங்கள் வச்சுக்கலாம். தேவையில்லாத ரீசனுக்கு அசால்ட்டாக ரிஜெக்ட் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவனுக்கு வந்து கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, இந்த மாதிரி சொல்லி அசால்ட்டாக ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அதில் வந்து எந்த ஒரு நியாயமே இல்லை. மேட்ரிமோனி ஆகிய நாங்கள் இப்படி ஒரு பையனை போய் ரிஜெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரொஃபைலை பார்க்குறப்போ எங்களுக்கு தோணும், ஒரு சில பேர் அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க தான். அந்த சூழ்நிலையை கரெக்டாக கையாளுங்க. எங்கள் மாப்பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.